சிறப்பா நடத்திருக்கோம் நாங்க நம்புறோம். இல்லைங்க, அதுல நம்மளும் ஒரு திட்டமிடல் வச்சிருந்தோம். அதே மாதிரி காளைகளும் கொஞ்சம் விறுவிறுப்பு வந்துருச்சு இந்த தடவை. போன தடவை நிறைய காளைகள் வாடிவாசல்ல படுத்துருச்சு. ஸோ அந்த காளைகளை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த தடவை அது இல்லாம காளைகளும் வேகமா வந்தனால இது சாத்தியப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் யார் வேணாலும், எந்த தனிநபர், தனி ஆர்கனைசேஷன் யார் வேணாலும் நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதுக்காக அரசு ஆணை இப்பதான் வெளியே வரப்போகுது நமக்கு. அதன் பேர்ல இனிமே தொடர்ந்து அங்க எல்லா நிகழ்வும் நடக்கும். இன்னைக்கு 52 பேர் இன்ஜுரி, 15 பேருக்கு மேஜர் இன்ஜுரி, மிச்சம் எல்லாருக்கும் மைனர் இன்ஜுரி. மேஜர் இன்ஜுரியில இருக்கிறவங்களும் அவுட் ஆஃப் டேஞ்சர், ஸ்டேபிளா இருக்கிறாங்க. மேடம், இந்த 3 ஜல்லிக்கட்டும் அந்த ஸ்டேடியத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மேடம்? அரசு தரப்புல இல்ல, இது பாரம்பரியமான அவங்கவுங்க ஊருக்குன்னு உள்ள பாரம்பரியம், அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அது அந்த மக்களுடைய சென்டிமெண்டோட இணைந்தது. அதனால இது வழக்கம் போல எப்பவுமே இங்கே தான் நடக்கும். அது போக எத்தனை ஜல்லிக்கட்டு வேணாலும் நம்ம கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் பண்ண முடியும். நேற்று உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லி போராட்டம் தான் நடத்துறாங்க. அடுத்த வர்ற ஜல்லிக்கட்டுல அந்த மாதிரியான எதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லைங்க, நேத்தும் உள்ளூர் மாடுகளுக்கு வழங்கப்படணும்னு அவங்க கேட்டது ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் டோக்கன் வந்திருந்தது. ஆனா அவங்க ஒரு பயம் என்ன ஆச்சுன்னா 700 800 டோக்கன் நம்பர் வந்திருந்தனால அவுக்க முடியாம போயிடுமன்ற பயத்துல தான் அவங்க நேற்று போராட்டம் பண்ணாங்க. அப்படி இல்லாம இன்னைக்கு 1000 காளைகள் அவுத்து எல்லாரோட காளைகளும் அவுத்து விட்டுட்டோம். இல்லைங்க, நமக்கு டைம்குள்ளதான் நடத்தி ஆகணும். சோ நம்ம 9 ரவுண்ட் வழக்கமா நடத்துறது தான். இன்னைக்கு நம்மளால 8 ரவுண்ட் தான் நடத்த முடிஞ்சது. அதனால நம்ம கடைசி ரவுண்ட் சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது கடைசி ரவுண்டால தான் முடியும். அதனால நம்ம அந்த ரவுண்டை நிறுத்த வேண்டியதாச்சு.